அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் திகதி வியாழக்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையில் இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. பல முக்கியமான விடயங்கள் அங்கு பேசப்பட்டன. முதலில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் பற்றி பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். கடந்த கொரோனா காலத்திலே முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்டன. எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் பெயர் பட்டியலை வெளியிடுங்கள் என்று கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இன்றும் கூட பாராளுமன்றத்திலே கேட்டிருந்தார். ගෝඨාභය රාජපක්ෂ ගාණ්ඩුව මේ රටේ මුස්ලිම් ජනතාවගෙන් පලිගැනීම උදෙසා පැහැදිලිවම පලිගැනීම උදෙසා කොරෝනා මෘතදේහ බලෙන් ආදාහනය කිරීම කරා කිසිදු විද්‍යාත්මක හේතුවක් නැතුව பலவந்தமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் பெயர் பட்டியலை நாம் கேட்கிறோம். இந்த நாட்டில் 70% முஸ்லிம்கள் உங்கள் அரசுக்குத்தான் வாக்களித்தனர். குறைந்தபட்சம் அப்பட்டியலை வெளியிட்டு வாக்களித்தவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். அதில் சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் வெளியிட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஒவ்வொரு பிரதேச செயலக மட்டத்திலாவது எத்தனை ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்டன என்ற விடயங்களை கொடுத்தாவது அவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடந்த 2024 ஆண்டு சிறுநீரக சத்திர சிகிச்சைக்கு பின்னால் உயிரிழந்த சிறுவன் ஹம்தியின் மரணம் ஒரு கொலையா என்று கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார். ඒ ළමයාට කිඩ්නි දෙකම තිබුණයි කියලා. නමුත් සෞඛ්‍ය අමාත්‍යාංශය පැත්තේ මේ වෙනකොටවත් මේ සම්බන්ධව කිසිදු ආකාරයේ පරීක්ෂණයක් කරලා වාර්තාවක් එළිය දක්වලා නැහැ. එහෙනම් මේක බරපතල තත්ත්වයක්. கடந்த 2022 ஆண்டில் லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஹம்தி என்ற சிறுவனின் இடது பக்க சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கோளாறினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டான். டாக்டர் மலிக் சமரசிங்க தான் அந்த பிள்ளையை பொறுப்பேற்றார். பின்னர் டாக்டர் நவீன் விஜயகோன் மூலம் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சத்திர சிகிச்சை பிள்ளையின் இடப்பக்க சிறுநீரக கோளாறினாலேயே மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் தொடர்ந்து பிள்ளையை ICUவில் வைத்தார்கள். சில நாட்களில் பிள்ளை உயிரிழந்தது. பிள்ளை உயிரிழந்து சில நாட்களில் டாக்டர் நவீன் விஜயகோன் நாட்டை விட்டு வெளியேறினார். மரணம் தொடர்பில் பேசுவதற்காக வேண்டி பிள்ளையின் பெற்றோர் டாக்டர் மலிக் சமரசிங்கவை சந்திப்பதற்காக லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் அனுமதி தருமாறு அவகாசம் தருமாறு பல தடவைகள் வேண்டிக் கொண்டாலும் பெற்றோர்களுக்கு அவகாசம் வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் ஹம்தியின் பெற்றோர் அந்த வைத்தியரை தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அங்கே சந்தித்தனர். அங்கு டாக்டர் மலிக் சமரசிங்க சொல்லியிருக்கிறார், ஒரு தவறு நடந்துள்ளது, நாங்கள் அதனை கவனிப்போம் என்று. இது பிள்ளையின் மரணத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம். இந்த பிள்ளை மரணிப்பதற்கு முன்னால் எடுக்கப்பட்ட சில வைத்திய அறிக்கைகள் உள்ளன. எல்லா அறிக்கைகளிலும் பிள்ளையின் 2 சிறுநீரகங்களும் உள்ளதாகவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சையின் பின் இடப்பக்க சிறுநீரகத்தை டாக்டர் சாந்தனி குணரத்ன பொறுப்பேற்றுள்ளார். இது தொடர்பான எல்லா ஆவணங்களும் இங்கு உள்ளன. இப்போது இந்த விவகாரம் சம்பந்தமாக ஒரு வழக்கும் நடைபெறுகிறது. பிரச்சனை என்னவென்றால், இப்போது வாக்குமூலம் வழங்கும் வைத்தியர்கள் மாறி மாறி வித்தியாசமான வாக்குமூலத்தை வழங்குகிறார்கள். இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. இங்கே 2 சுகாதார அமைச்சர்கள் இருந்தார்கள். ஒருவர் கெஹலிய ரமுக்வல்ல, மற்றவர் ரமேஷ் பத்திரன. இருவரிடமும் நான் பல தடவைகள் ஹம்தியின் மரணம் பற்றி வினவியிருக்கின்றேன். அதன் போதெல்லாம் அவர்கள் அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன, தருகிறோம் என்றார்கள். இறுதி வரையிலே தரவில்லை. எனவே தற்போதைய சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடம் நாங்கள் கேட்கின்றோம், ஹம்தியின் மரணத்திற்கு நியாயம் வேண்டும், ஹம்தியின் பெற்றோருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று. இப்படி இன்றைய பாராளுமன்றத்திலே கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் SM மரிக்கார், முஜிபுர் ரஹ்மான் மிக முக்கியமான 2 விடயங்கள் சம்பந்தமான கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இன்று பகல் வேளையிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அதன் போது 2 பிரதான விடயங்களுக்காக வேண்டி பொதுமக்களின் உதவிகளை எதிர்பார்ப்பதாக சொல்லியிருந்தார். முதலாவது, முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடுவதற்காக வேண்டி அவர் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் பொதுமக்களின் உதவியை நாடுவதாக
போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார். தென்னக்கோனை கண்டுபிடிப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உரிய தகவல்களை அறிந்தவர்கள் உடனடியாக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்குமாறு அதிகாரிகள் கோரியுள்ளனர். தேசபந்து தென்னக்கோன் ஆடிய ஆட்டம் என்ன என்றுதான் கேட்க தோன்றுகிறது. கடந்த காலங்களிலே குறிப்பாக அரகல காலப்பகுதியிலே அப்பாவி பொதுமக்களை காலி முகத்தினரிலே தாக்கி அந்த கும்பலை காப்பாற்றியவரும் தேசபந்து தென்னகோன் தான் என்ற ஒரு பேச்சு இருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே மக்கள் அவரை கடுமையாக விமர்சித்தார்கள், வெறுத்தார்கள். இன்று தலைமறைவாகி இருக்கிறார். இதுதான் மனிதனின் நிலை. கணேமுள்ள சஞ்சீவ விவகாரத்திலே தேடப்பட்டு வரும் மற்றுமொரு பிரதான சூத்திரதாரி இஷாரா செவ்வந்தியை கைது செய்வதற்காக வேண்டியும் பொதுமக்களின் உதவியை நாடுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்தார். கணேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரிக்கு உதவிய இஷாரா செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ளதால் அவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவி இன்னும் தேவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, உலகில் எந்த ஒரு போலீசாராலும் குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது, அதற்கு பொதுமக்களின் ஆதரவும் தேவை என்று சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்திலும் அந்த நபருக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாகவும் இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்படுவதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு 1.2 மில்லியன் ரூபாய் சன்மானம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அண்மைய நாட்களாக கிழக்கு மாகாணத்தில் மீண்டும் அடிப்படைவாதம் தலை தூக்கி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரும் சொல்லியிருந்தார். பலரும் இது பற்றி பேசிக் கொண்டிருக்க, நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கிழக்கில் அடிப்படைவாதமா கடுப்பானார் நிசாம் காரியப்பர். இதற்கு முன்பு முஸ்லிம் சமூகத்தால் முன்னெச்சரிக்கைகள் வழங்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்புடன் செயல்படாத காரணத்தினால் ஜஹரான் உடைய உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். எங்கள் மக்களுக்கு இது போன்ற வித்தியாசமான போக்குகளில் உள்ள குழுக்களின் பின்னணியின் அவர்களின் யார் நிதி வழங்குகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். கிழக்கில் அடிப்படைவாதம் என்ற போர்வையில் முஸ்லிம் சமூகத்தின் மீது பழி சுமத்த பல தீய சக்திகள் முயற்சிக்கலாம் எனவும் அது தொடர்பான கூற்றுக்களின் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி நிசாம் காரியப்பர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோர் தெரிவித்துள்ள கூற்றுக்கள் தொடர்பாக தேசிய பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்துள்ளதாகவும் இது தொடர்பான உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்முனை பிரதேசத்தில் மத அமைப்புகளினால் பிள்ளைகள் தீவிரவாத கற்பித்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் எனவும் அதனால் உளவுத்துறையின் கண்காணிப்புகளை அதிகரிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த கூற்றினால் கல்முனை பிரதேச மக்கள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கூற்றுக்கள் பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர அமைப்புகளின் பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. கல்முனை ஜுமா பள்ளிவாசல் சம்மேளனம், ஜம்இய்யத்துல் உலமா சபை உட்பட இஸ்லாமிய அமைப்புகள் உட்பட இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் தீவிரவாதம் தொடர்பான விசாரணைகளுக்கும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட தயாராக உள்ளார்கள். எமது மக்கள் இது போன்ற வித்தியாசமான போக்குகளை கொண்ட குழுக்களின் பின்னணியையும் அவர்களுக்கு யார் நிதி வழங்குகிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளார்கள். எனவே புலனாய்வு பிரிவு விசாரணைகள் சட்டத்துக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீராவுக்கு முக்கிய பேட்டி ஒன்றை வழங்கி இருக்கின்றார். அது சம்பந்தமான தகவல்கள் இன்றைய சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பகிரப்பட்டு வருவதை அவதானித்திருப்பீர்கள். குறிப்பாக அல் ஜசீராவின் ஹெட் டு ஹெட் என்ற பிரபலமான நேர்காணல் நிகழ்ச்சியிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொண்டதோடு
அதில் தொகுப்பாளர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு கடுப்பாகி எழுந்து செல்வதற்கும் முயற்சித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கோட்டாபய ராஜபக்ஷவை நான் காப்பாற்றினேனா? அல் ஜசீராவின் கேள்வியால் கடுப்பாகி நேர்காணலின் இடைநடுவில் எழுந்து செல்ல முற்பட்ட ரணில் அல் ஜசீராவிற்கு வழங்கிய பேட்டியொன்றின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பாதுகாத்ததாக தெரிவிக்கப்படுவதை மறுத்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேட்டியின் இடைநடுவில் வெளியேறப் போவதாக எச்சரித்தார். கோட்டாபய ராஜபக்ஷவை தான் பாதுகாத்தார் என்ற குற்றச்சாட்டை ரணில் விக்ரமசிங்க மறுத்துள்ளார். பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து தனது அரசாங்கம் நம்பகத்தன்மை மிக்க விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளார். பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து நாட்டில் இருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு பாதுகாப்பு அளித்தீர்களா என்ற கேள்விக்கு எனது நாட்டில் அரசியல் தொடர்பற்றவரான சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வது குறித்து தீர்மானிப்பார். எங்களால் அவருக்கு ஆதாரங்களை அனுப்ப முடியும் என ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். அல் ஜசீராவின் ஹெட் டு ஹெட் நேர்காணல் வெளியானதற்கு பின்னால் முழுமையான தமிழாக்கத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய டாப் ஸ்டோரிஸில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.